நண்பர்களே, இணையத்திலிருந்து உங்கள் இதயங்களை நோக்கி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் விஷயங்களை அள்ளித் தரும் புதையல். மறக்காம நீங்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அயோத்தியா ராமர் கோவிலோட வரலாறு தான். அயோத்தியால குழந்தை ராமர் பிராண பிரதிஷ்டை ஜனவரி 22 நண்பகல் 12:30 மணிக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில செஞ்சாங்க. திருப்பதி மாதிரி இந்து மக்களின் புனிதமான இடமா இது மாறும், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த அயோத்தியா தான் பழைய கோசலை அரசின் தலைநகர் மற்றும் ஸ்ரீராமரின் பிறப்பிடம். ஸ்ரீராமர் பிறந்தது 8வது நூற்றாண்டுன்னு எல்லோரா குகையில இருக்க கைலாசநாதர் கோவில்ல ஒரு குறிப்பு இருக்கு. இந்து புத்தகத்துல ராமர் பிறந்தது 5000 பிசின்னு குறிப்பிடுறாங்க, அதாவது திரேத யுகம்னு சொல்றாங்க. இது எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு மேல இருப்பதால ராமாயணம் ஒரு காவியம், ராமர் இருந்ததுக்கான சான்று இல்லைன்னு சொல்றாங்க. பல ஆயிர ஆண்டுகள் கொண்ட பழமையான அயோத்தியால 1528ஆம் ஆண்டுல பாபர் மசூதி கட்டப்பட்டது. இது ராமர் பிறந்த இடத்திலேயே கட்டப்பட்டதுன்னு சொன்னதுனால ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. 1859ல பிரிட்டிஷ்காரங்க இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் வழிபட வகை செய்தாங்க. 1949ல மசூதியில ராமர் சிலை தென்பட முஸ்லிம் சகோதரர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க பிரச்சனை பெருசானதுனால இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் மசூதிக்குள்ள நுழையாதவாறு அரசு பூட்டு போட்டு அயோத்திய ஒரு சர்ச்சைக்குரிய இடமா அறிவிச்சாங்க. இதையடுத்து பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு ஆண்டுகளை சந்திச்சாச்சு. இந்துக்களோட 500 ஆண்டுகள் கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அயோத்தியில சர்ச்சைக்குரிய நிலத்துல ராமர் கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அறிவிச்சாங்க. இந்த தீர்ப்புக்கு அடிப்படை ஏஎஸ்ஐயோட ஆர்கியாலஜிஸ்ட் திரு கே முகமது தந்த ரிப்போர்ட் தான். ஏஎஸ்ஐ ஆய்வின்படி பாபர் மசூதி இந்து கோவிலோட பில்லர்ல இருந்து கட்டப்பட்டதுன்னு பதிவு பண்றாரு. இதற்கு முக்கிய காரணம் அந்த தூண்ல மனிதர்கள் உருவம் இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு கிடைத்ததுமே ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா என்கிற பெயர்ல அறக்கட்டளை அமைச்சு அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டக்கூடிய அந்த 500 ஆண்டு கனவு இன்னைக்கு நினைவாகி கும்பாபிஷேகமும் வெற்றிகரமா நடந்தது. இதையடுத்து நாடு எங்கும் இருக்கக்கூடிய இந்து மக்களோட உள்ளத்துல ஒரு புதுவித உற்சாகம் பிறந்திருக்கு. இந்த கோயிலை கட்ட 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அது மட்டும் இல்லாம ராமர் கோயில் அமைய பூமி பூஜைக்காக சுமார் 2000 கோயில்களில் இருந்து புனித மண்ணும் 100 நதிகளில் இருந்து புனித நீரும் பயன்படுத்தப்பட்டது. இந்த கோயில் கட்டுமானத்திற்காக சுமார் 4500 பணியாளர்கள் இரவு பகலா பணி செய்து ராமர் கோயில் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயில் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. அயோத்திய ராமர் கோவிலுக்கு உரிய கதவுகளை மகாபலிபுரத்து கைவனர்கள் செய்திருக்காங்க. அயோத்தியில கருவறையில செதுக்கப்பட்ட குழந்தை ராமர் சிலை சுமார் 200 கிலோ எடையுடையதா இருக்கு. நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அந்த குழந்தை ராமர் சிலை ஆகம விதிமுறைப்படி ராமர் கோயிலுக்கு சிலை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சிலைய மைசூர் சிற்பி அருண் யோகிராஜ் கைவண்ணத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ராமர் கோயில் கட்டிட சிறப்பா ஒரு துளி இரும்பு கூட பயன்படுத்தாமல் கட்டிடம் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கோயில் கட்டப்பட்டு இருக்கு. கோயில் கட்டுமானத்தில் இஸ்ரோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாகர் ஷைலுன்னு சொல்லக்கூடிய வட இந்திய கோயில் வடிவமைப்புகள் படி இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை சந்திரகாந்த் சம்பூரா என்பவர் தான் வடிவமைத்து இருக்காங்க. கோயில் கட்டுமானத்தை பற்றி கூறும்போது 2.7 ஏக்கர் நிலம் கோயிலுக்கு சொந்தமாக இருக்கு. இதுல 57,000 சதுரடிகள் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் 3 தளங்களை கொண்டிருக்கு. இரும்போட ஆயுள் காலம் 80லிருந்து 90 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த கோயில இரும்பு மற்றும் எஃகுனால வடிவமைக்கல. கோவிலோட உயரம் பாத்தீங்கன்னா 161 அடி இருக்கும். கிரானைட் மற்றும் மணல் கல்லால கட்டியிருக்காங்க. குறிப்பா ராஜஸ்தான்ல கிடைக்கக்கூடிய தரமான கிரானைட் கற்கள் இந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இணைப்புக்காக எந்த ஒரு சிமெண்டையோ சுண்ணாம்பையோ இவங்க பயன்படுத்தல. லாக் அண்ட் கீ முறையில கற்களை வைத்து கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 2500 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கட்டடம் நிலைத்து நிற்கும். எந்த விதமான பூகம்ப தாக்குதல் ஏற்பட்டாலும் இந்த கோயில் கட்டடம் சேதமாகாது.
கோயிலோட அஸ்திவாரத்தை வலுப்படுத்த தென்னிந்தியாவில இருந்து எடுக்கப்பட்ட 6.3 மீட்டர் தடிமன் கொண்ட திடமான கிரானைட் கல் அமைக்கப்பட்டு இருக்கு. மேலும் கோயில்ல ராஜஸ்தான்ல இருந்து எடுக்கப்பட்ட பான்சி பஹர்பூர் என்ற இளஞ்சிவப்பு மணக்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரைத்தளத்துல மொத்தமா 160 தூண் இருக்கு. இதுல முதல் தளத்துல 132, இரண்டாவது தளத்துல 74 கற்களை செய்யப்பட்டு இருக்கிறது சிறப்பான விஷயம். 1800 கோடி ரூபாய் அளவு செலவுல இந்த கோயில கட்டியிருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் நம்புறோம். உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஆதரவை புதையல் சேனலுக்கு கொடுங்க. மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.